இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா உங்கள் குழந்தைங்களோட உயிருக்கே ஆபத்து சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. என்னென்னா சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயசு பையன் தன்னோட தம்பியை கத்தியாலே கழுத்தில் குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒரு விதமான கேம்ஸ், அதாவது ரோட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக வந்து ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அந்த கேம் வந்து ரொம்ப சீரியஸாக விளாட்றாங்க. ஸோ இது எனக்கே வந்து எப்படி தெரிஞ்சுன்னா அதர் லாங்குவேஜ், தமிழில் இல்லை அதர் லாங்குவேஜில் வந்து சில வீடியோ பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சு நானும் இப்போ எல்லாம் செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்தா உண்மையாக அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. வேற எங்கேயும் நடக்கல, நம்ம மலேசியாவில் தான் நடந்திருக்கு. செய்தியெல்லாம் கூட இந்த விஷயம் வந்து வெளியே இருக்குது நியூஸ்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரில. 9 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஸோ அந்த கேமுக்கு வந்து எடிட் ஆகி ரொம்ப நாள் விளாண்டுருக்கான். ஸோ அவன் லட்சக்கணக்கில் வந்து பாயிண்ட் வந்து சேர்த்து வந்துருக்கான் ஃபோனில் விளாண்டு. அவன் தம்பி என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஃபோனை போட்டு உடச்சிட்டான். ஸோ உடச்சனால அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போயிட்டு படுத்திருக்கான். ஸோ இப்போ படுத்துக்கிறப்ப அவனுக்கு என்ன வந்துட்டுனா ஒரு கற்பனை மாதிரி வந்திருக்கு. அந்த கற்பனையில் என்ன செய்ய சொல்லியிருக்குன்னா, போய் உன் தம்பியை போயிட்டு கத்தி எடுத்து குத்து, இல்லைனா வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது குத்து, கத்தி எடுத்து வெட்டு அப்படின்னு அவனுக்கு எஜுகேஷன் வந்தனால கிச்சனில் போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தா தன்னோட தம்பியை வந்து கழுத்துலேயே குத்திருக்கான். நல்ல வேலை அந்த பையனுக்கு எதுவும் ஆகாமல், ஆண்டவன் புண்ணியத்தில் எதுவுமே ஆகாமல் சிகிச்சை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அவன் ஸ்டெபிளாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் என்ன பண்ணுன்னா, ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம முன்னாடி வரவங்கள கத்தியால் குத்த சொல்லும், கத்தி எடுத்து வெட்ட சொல்லும், துப்பாக்கி எடுத்து சுட சொல்லும், கட்டை எடுத்து அடிக்க சொல்லும், இன்னும் பல 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 விஷயங்கள்லாம் செய்ய சொல்லும். நீங்கள் அதெல்லாம் செஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போக முடியும். ஏன்னா அது வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைன்லேயே தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போங்கண்ணா. இது கூட நான் எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தனக்கு இன்னொன்று வேணும்னா இதை செஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும், இதை செஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ட்டு பிள்ளைங்க வந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் சில பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் இந்த கேமுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த கேமுக்கு வந்து எண்டிங்கே கிடையாது. நீங்கள் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை அவர் வேணாலும் நீங்கள் விளையாடலாம். ஸோ அதுக்கு வந்து எண்டிங்கே கிடையாது. ஸோ அதனால் பிள்ளைங்க ரொம்ப நேரம் டைம் வந்து ஃபோன்லேயே, அதுவும் இந்த கேம் விளையாடலே வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து விதவிதமான லெவல்லாம் இருக்குது இதில். ஸோ சில பிள்ளைங்க போய்ட்டு ஃபோனை பிடுங்கினாலோ ஏதாவது ஐபேடை பிடுங்கினாலோ ரொம்ப அக்ரெசிவாக வராங்க, கடுப்பாக கோவம் வருது அவங்களுக்கு. ஸோ ஃபோனை பிடுங்குறதுனால. ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குது இந்த கேஸு. செய்தியில் வந்துருச்சு, நிறைய சோஷியல் மீடியாலையும் இதை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பெற்றோர் ஆகிய நம்ம தான் வந்து பிள்ளைங்களை வந்து பந்தா பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணுங்கள். கூகுளில் என்னென்ன கேம் டவுன்லோட் பண்ணுறாங்க பாருங்கள். ரோட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், இதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்பயே நம்ம வந்து பிள்ளைங்களை கொண்டு போனால் தான் அவங்க பெரியவங்களாம் ஆகும்போதும் கரெக்டாக வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்துக்கும் சொல்லி இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக போகுது, கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.